ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் எப்போ வீடியோ போடுறேனோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு கறி பண்ண போகிறோம். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பி கருணைக்கிழங்கு கறி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது உங்களுக்கு பன்னீர் கிரேவி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் சொல்லாமல் இது கருணைக்கிழங்குனே தெரியாது, பன்னீர் டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. வாங்க, அதுக்கு ஒரு கருணைக்கிழங்கு என்ன பண்ணணும்னா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். க்யூபாக கட் பண்ணணும். நல்லா கருணைக்கிழங்கு தோல் சீவி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு வேணும். இஞ்சி பூண்டை நான் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது சீரகம், மஞ்சள் தூள், கடுகு, அதுக்கப்புறமா உப்பு, மிளகாய்த்தூள், தக்காளி, ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது, கரம் மசாலா, பெருங்காயத்தூள். அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான கருணைக்கிழங்கு கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணுறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு கருணைக்கிழங்கை போட்டு பொரித்து எடுத்துக்கிறதுக்காக. நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு அதிலேயே பொரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம கருணைக்கிழங்கை போட்டுக்கலாம். ஓகே, சூடாயிடுச்சு. இப்போ பொரிஞ்சு வருது தெரியுதுங்களா? அந்த மாதிரி வரப்பவே நம்ம போட்டுக்கலாம். இது ஒட்டாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா கருணைக்கிழங்கையுமே ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு இது மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடும்போது. நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற மாதிரி இந்த ஸ்டேஜ் வர மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் போல் கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. இந்த ஆயிலையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நான் இதிலேருந்து ஆயிலெல்லாம் எடுத்துடுறேன். ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் இருந்தால் போதும் நமக்கு. மற்ற ஆயிலெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம கடுகு போட்டு நம்ம கடுகு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெயிலே கருவேப்பிலை பொரிச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை பொரியுது. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கலருங்க. அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி. இது ரெண்டுமே போட்டு மசாலா நல்லா வரைக்கும் கொஞ்சம் மேஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். அப்புறமா பத்தலைன்னா பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஆட் பண்ணி வதக்கிட்டு இப்போ இது நான் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டிலையே அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள். நான் இதனால் தனியாக உங்களுக்கு தனியா பவுடர் அதெல்லாம் எடுக்கலை. வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, அதுக்கடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா, அது ஒரு 1/4 ஸ்பூன் போல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா உங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் பிடிக்குன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த மசாலா கருகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் மசாலா வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடலாம். இது நல்லா கொதி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது நமக்கு தெரியுது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச கருணைக்கிழங்கையும் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதிலேயே வெந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். அது மாதிரி மூடிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுடுங்க போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் போல் இன்னும் இருந்தால் போதும். நான் ஒரு 3 மினிட்ஸில் இப்போ பார்த்தேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம திருப்பி கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம் போல். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது தொட்டு பார்த்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பன்னீரா கருணைக்கிழங்கானே தெரியாது நீங்கள் சொல்லாத வரைக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார்
சாதத்துக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட கருணைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.